எங்கள் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் அந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் குணமாக்க முடியாது இருக்கலாம். ஆண்டவர் அந்த நாளில் சொல்கிறாரு, நோக்கி கூப்பிட்டார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், அவனை விடுவித்தேன். அநேக வார்த்தை மூலிமா சொல்லியிருக்காருங்க. உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி முடியாத காரியம் எதனா இருக்குங்க, ஆனால் நீங்கள் கூப்பிடாத இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறும். தாவீது இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டு இருக்கும்போது, என் தேவனே, நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விடுவியுன்னு சொல்லிட்டு மரண பள்ளத்தாக்கில் இருக்கும்போதும் எக்கட்டான நிலைமையில் இருக்கும்போதும் தாவீது ஒவ்வொரு நேரமும் எப்பொழுதும், என் தேவனே, நான் உன்னை நோக்கி கூப்பிட்றேன்பா. நான் யாரை நம்பி வாழலை, தாய் தகப்பன் நம்பலை, உற்றார் உறவினை நம்பலை, ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பலை, நான் உண்மையே நம்புகிறேன்பா. இக்கிட்டு வந்துச்சுப்பா, நான் யாரை நம்புவேன், உன்னை தம்பா நம்புவேன்னு சொல்லிட்டு தாவீது உருக்கமாய், என் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். வாழ்க்கை பிரச்சனை, போராட்டம், தாவீதுடைய நிலைமை அப்படி இருந்ததுங்க. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது தான் தேவனை நோக்கி விடும்போது அவன் வாழ்க்கையை மாற்றின கர்த்தர். நீங்களும் கூப்பிட ஆரம்பிங்க. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, போராட்டத்தை பற்றி கலங்காதீங்க. இயேசு வந்துட்டார்னா உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறும், வேதனை மாறும், துக்கம் மாறும், கவலை கண்ணீர் எல்லாம் கலைந்து போயிடும். இயேசு வந்தார்னா போதுங்க, ஒரு நொடியில் உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறிடும். நீங்கள் கூப்பிட ஆரம்பிங்க. தாவீது கூப்பிட்டாப்புல அவருடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றினார். ஆடு முன்னாடி அலைந்திருந்த தாவீதை ராஜாவாக மாற்றின கர்த்தர். பிரச்சனை பார்த்து அலைஞ்சு கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியை, நீ இயேசு மத்தியில் கூப்பிடும்போது தாவீதை உயர்த்தி வைத்த தேவன் உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உன்னை கோயிலுக்கு கூப்பிட்றேன்ப்பா, என் வாழ்க்கை பிரச்சனை இருக்குதுப்பா, யாரெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் ஒரு நொடி பொழுதுங்க. பயப்படாதீங்க, எதிர் நிற்கிற காரியத்தை பற்றி பயப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை பற்றி கலங்காதீங்க. இயேசு வந்தால் போதும். தாவீது நோக்கி கூப்பிட்ட மாத்திர இயேசு உடனடியாக பதில் செய்தார். எத்தனை யுத்தம், எத்தனை போராட்டம், எல்லாத்தையும் தாவீதுக்கு ஆண்டவர் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாருங்க. ஏன் எப்போ ஆசீர்வாதம்னா, தாவீது நோக்கி கூப்பிட்டார், என் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு நோக்கி கூப்பிட்டாங்க. நோக்கம் நம்ம பிரச்சனை பார்த்து ஒரு நோக்கம், நம்ம பிரச்சனை எப்போ ஒழின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறீங்களே, இவர் வந்தால் தான் முடியுன்ற ஒரு நோக்கம் உங்களுக்குள்ளே வரணுங்க. வந்துச்சுன்னா அந்த நோக்கம், அந்த நோக்கி கூப்பிட்ற அந்த நோக்கம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, இயேசு வந்தால் என் சூழ்நிலை மாறும் என்ற ஒரு நோக்கத்தை வைத்தீங்கன்னா போதுங்க, உங்கள் சூழ்நிலை மாறி உங்களை ஆஸ்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எந்த காரியத்தை பற்றி பயப்படாதீங்க. அவர் உங்களை தேடி வருவார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசுவே அப்படின்னு கூப்பிடு. என் மகன் கூப்பிட மாட்டாளா, என் மகன் கூப்பிட மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு, நம்ம எல்லோ தெய்வத்தை தேடி போவோம். நீங்கள் சொன்னால் அவர் உன்னை தேடி வருவாருங்க. உன் பிரச்சனையை மாற்ற, உன் சூழ்நிலையை மாற்ற இயேசு ஒரு வார்த்தையை கூப்பிடுங்க. அந்த ஒரு வார்த்தை போதும், உன்னை சூழ்நிலையெல்லாம் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உன் சமூக தகப்பனே, தாவீது என் தேவனே என்று கூப்பிட்ட போது தாவீது ஆசீர்வதித்து எல்லா யுத்தத்தையும் எல்லா பிரச்சனையும் மாற்றி ஆசீர்வதித்த கர்த்தர். இந்த வார்த்தை கேட்டுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவரே, நோக்கி பார்த்தார்கள், முக பிரகாசம் அடைந்தார்கள். நாங்கள் வேதத்தில் அநேக வார்த்தைகளை பார்க்குறோமாப்பா. யார் நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களை விடுவித்தேன் என்று சொன்னவர். அப்பா, இந்த நாளிலே யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டு உங்களை நோக்கி கூப்பிட போகிறார்களோ, என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதுப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயங்களை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டு நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை உடனடியாக விடுவித்து, தாவீதை விடுவித்து ஆசீர்வதித்த தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு பிரச்சனையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிற இந்த சகோதரன் மத்தியில், சகோதரி மத்தியில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சூழ்நிலை மாற்றுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.